செகண்ட் எபிசோடுக்கு வந்துடலாம். இதில் வந்துட்டு நீங்கள் என்னெல்லாம் சாப்பிட்டீங்க அப்படின்னு மட்டும் சொல்லுங்கள். வீட்டில் சாப்பிட்டீங்கன்னு முன்னாடியே சொல்லியிருந்தீங்க ஃபஸ்ட் எபிசோடில். இதில் சொல்லுங்கள் எந்த மாதிரி ஃபுட்டெல்லாம் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்ட்டு எங்களுக்கு தெரியணும். மார்னிங் நான் வந்து வீட்டிலலாம் எங்கள் அம்மா தோசை பயங்கரமாக ஊற்றுவாங்க. இல்லை, நான் இதுக்கு முன்னாடி ஒன்று கேட்கணும். என்னென்னா, இதுக்கு முன்னாடி எதுவும் ஹாட் வாட்ரு சாப்பிட்றதுக்கு முன்னாடி எதுவும் அந்த மாதிரி ஏதாச்சும் குடிச்சிங்களா? ஓகே. பிரேக்ஃபாஸ்ட் என்னெல்லாம் சாப்பிட்டீங்க? பிரேக்ஃபாஸ்ட் அதான் சொல்கிறேன். எங்கள் அம்மா வந்து நல்லா பொங்கல் பண்ணுவாங்க, தோசை ஊற்றுவாங்க. தோசை ஊற்ற ஆரம்பிச்சாங்கன்னா எங்கள் அம்மாவுக்கு வந்து நான் மாவை ஃபுல்லாக காலி பண்ணிட்டு தான் எந்திரிக்கணும்னு எனக்கு ஆசையாக இருக்கும். அப்படி இருக்கும். எங்கள் அம்மா பண்ணுற சட்னியாக இருக்கட்டும், பொடியாக இருக்கட்டும், அவ்வளோ இருந்தாலும் சூப்பராக. பொடியெலாம் வச்சாங்கன்னா அவ்வளோதான், பொடி காலி பண்ணிட்டு தான் அடுத்த வேலை. ஸோ அதனால் என்ன ஆச்சு, நான் தோசை நிறையா சாப்பிடுவேன். தோசை நிறையா சாப்பிடுவேன், பொங்கல் நிறையா சாப்பிடுவேன். இது ரெண்டையும் முதல் கட் பண்ணேன். எனக்கே தெரிஞ்சுது, சரி இது ரெண்டு இப்போ நம்ம சாப்பிடக்கூடாது அப்படின்னு. பொங்கல் தோசை ரெண்டையும் முதல் கட் பண்ணிவிட்டு இட்லி தான் ஆவில வேக வச்சது. எஸ், ஆவில தான் வேக வைப்பீங்க இட்லி. அதான் அந்த மாதிரி ஃபுட்டாக எடுத்துக்கிட்டீங்க. தோசைலாம் வந்து இட்லி மட்டும்தான் பிரேக்ஃபாஸ்ட், இட்லி மட்டும்தான். ஓ, வேற ஒன்றுமே கிடையாது, இட்லி மட்டும்தான் நான் எடுத்துக்கிட்டேன். ஓகே. இட்லி மட்டும் 4 இட்லி, அதுவும் கரெக்டாக 4 இட்லி தான். பசி பயங்கரமாக பசிக்கும். ஆனால் எனக்கு வந்து வேற வழி இல்லை. நான் சொல்லிக்கிட்டேன், ஓகே இது நீ கிடையாது, நம்ம மாறணும். அது இல்லாமல் எனக்கு வந்து இன்ஸ்பிரேஷனுக்கு எனக்கு ரொம்ப பிடிச்ச ஸ்டார் எஸ்டிஆர், அந்த வீடியோஸ்லாம் நிறையா பார்த்துட்டு இருந்தேன். ஸோ அதனாலேயே வந்து எனக்கு தெரியும், ஓகே நம்ம இது பண்ணி ஜாலியாக அப்படின்னு சொல்லிட்டு நல்லா 4 இட்லி சாப்பிட்டோமா. சாப்பிட்றதுக்கு முன்னாடி தண்ணி ஒரு லிட்டர் தண்ணி குடித்தேன். 4 இட்லி சாப்பிட்டுட்டு திரும்ப ஒரு லிட்டர் தண்ணி குடிச்சேன். உடனே குடிக்கணுமா இல்லை கொஞ்சம் கேப்? உடனே குடித்தேன். எனக்கு உடனே டக்குன்னு குடிச்சிருவேன். ஏன்னா எனக்கு வந்து உடனே 4 இட்லி சாப்பிட்டா எனக்கு வயிறு ஃபில்லானமே தெரியாது. உடனே 4 தண்ணி குடிச்சிட்டேன். ஆனால் தண்ணி நிறையாவும் எடுத்துக்கூடாது ஒரு சில பேருக்கு. எனக்கு என் உடம்புக்கு நான் சொல்லிட்டு இருக்கேன், இது மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் 4 இட்லி தான். இந்த த்ரூ அவுட் 1.5 வருஷத்துல. அதாவது என்ன சொல்ல வரீங்கன்னா, 4 இட்லி தான் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு எடுத்துக்கிட்டீங்க, பசிக்கிறப்பெல்லாம் தண்ணி குடிச்சிங்க. ஆமாம். ஓகே. இப்போ அடுத்து லஞ்சுக்கு வரலாம். இடையில பிரஞ்சுன்னு ஒரு டைம் இருக்கு. ஓ, பிரஞ்ச் வேற இருக்கா உங்க டயட்ல? இல்ல பிரஞ்சுலேயே நான் நிறைய சாப்பிட்டுட்டு இருந்தேன். ஸ்நாக்ஸ்லாம் வீட்டிலலாம் பில்க் ஸ்வீட் எப்பவுமே இருக்கும். வீட்டில் ஸ்நாக்ஸ் ஏதாச்சும் இருக்கும், அதெல்லாம் காலி பண்ணிடுவேன். முறுக்கு, பிஸ்கட் எல்லாம் சாப்பிடுவீங்க தெரியும். ஆமாம், அது எல்லாத்தையும் கட் பண்ணேன். கட் பண்ணி ஆப்பிள், கொய்யாக்கா, மாம்பழம், சீசன் ஃப்ரூட்ஸ். சீசனில் என்னென்ன கிடைக்குமோ வீட்டில், எங்கள் வீட்டில் கொய்யா மரம் இருக்குது. நம்ம வீடு தான், நம்ம வீட்டில் கொய்யா மரம் இருக்குது, பப்பாயா இருக்குது. அப்புறம் வந்து வெளிலேருந்து இப்போ வந்து அப்பா ஆப்பிள் வாங்கிட்டு வருவாங்க. அப்புறம் மாம்பழம் வந்து சீசன் தான். மாம்பழம் அப்பா ஊருக்குலாம் போயிட்டு வந்தால் எப்போதும் நிறைய ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு வந்து கொடுப்பாங்க. அதை நான் என்ன சொல்லிட்டேன், ஸ்நாக்ஸ் வேணாம், பழம் மட்டும் போதும்னு சொல்லி அப்பா நான் மாற்றிட்டேன். பழம் வாங்கிட்டாங்க போதும். அதனால் அந்த டயத்தில் நான் பழம் சாப்பிட்டேன். ஃப்ரூட்ஸ் ரொம்ப முக்கியம். ஆப்பிள் நான் நிறைய சாப்பிட்டேன். ஆப்பிள் சாப்பிட்டேன். இது அப்புறமேட்டுக்கு பிரஞ்ச் டைம் இருந்துச்சு. ஓகே. இப்போ வந்து லஞ்சுக்கு வந்துடலாம். லஞ்சுக்கு பார்த்தா நான் வந்து ரைஸ் 2 டைம் போட்டுப்பேன். தொட்டுக்கு தொடவே மாட்டேன். உனக்கே தெரியும். ஆமா, தொட்டுக்கு தொட எந்த வெஜிடபிளும் பிடிக்காது. எந்த காய்கறியும் சாப்பிட மாட்டேன். எனக்கு எதுவுமே பிடிக்காது. எனக்கு தேவை நான்வெஜ்னா அந்த குழம்புல இருந்து இந்த முருங்கைக்காய் இருந்தா சரி, வெள்ளரிக்காய், சரி முள்ளங்கி இருந்தால் அது வந்து சாப்பிடுவேன். முள்ளங்கி மட்டும் மட்டன் குழம்புலாம் நல்லா இருக்கும். மற்றபடி வெங்காயம் தக்காளி சாப்பிடுவேனே, அது வந்துடும். இப்படி இருந்தாலும் ஆமாம், அது வந்துடும். அவ்வளோதான் எனக்கு வெஜிடபிள்னா பிடிச்சது. ஆனால் இந்த ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் நான் என்ன பண்ணேன்னா, லஞ்சில் இவ்வளோதான் ஃபுட். சாதம் இவ்வளோதான். ஒரு கிண்ணம் எங்கள் வீட்டில் ஒரு கிண்ணம் ஒன்று இருக்கும். இந்த மசாலாலாம் வச்சுருப்பாங்க கடையிலலாம் பார்த்தீங்கன்னா தெரியும். அந்த கிண்ணம், அந்த உங்களுக்கு ஃபோட்டோ அதில் அட்டாச் பண்ணுறேன் பாருங்கள். அதான் அந்த கிண்ணம் தான் ரைஸ். அந்த தான் ரைஸ் சாப்பிடணும். தொட்டுக்க எவ்வளோ வேணால் சாப்பிடுவோம். தொட்டுக்கல எண்ணெய் இருந்தாலும் பரவாயில்ல, ஆனால் தொட்டுக்க நிறைய சாப்பிட்டேன். பொரியல், அவியல், என்னென்ன. ஆனால் எனக்கு காய்கறி பிடிக்காது. நான் எப்படி எடுத்துக்கிட்டேன்னா, குழந்தைக்கு மசிப்பாங்க தெரியுமா, குழம்புனாக்கி மசிச்சு கையாலே நான் போட்டு நல்லா கிண்டி பிசைஞ்சு சாப்பிட்ருவேன். சன்விக்கு கொடுக்குற மாதிரி. ஆமாம், குழந்தைக்கு கொடுக்குற மாதிரி. அது நல்லா, அந்த டேஸ்ட் நல்லா இருக்கும். நீங்கள் வெஜிடபிள் பிடிக்காத எல்லாருமே அதை ட்ரை பண்ணி பாருங்க, நல்லா இருக்கும், சூப்பராக இருக்கும். நான் அப்படி சாப்பிட ஆரம்பிச்சுன்னா எனக்கு வெஜிடபிள்ஸ் எல்லாம் பிடிக்க ஆரம்பிச்சு. இப்போ நான் எல்லா வெஜிடபிளும் சாப்பிட்றேன். சரி, லஞ்ச் என்ன எடுத்துக்கிட்டீங்க அதை சொல்லுங்க. ரைஸ் என்ன வீட்டில் செய்யறது, என்ன சாம்பார், மத்த குழம்பு, எதுவாக இருந்தாலும் இவ்வளோதான். ரைஸ் இவ்வளோதான். தொட்டுக்க எவ்வளோ வேணா எடுத்துக்கணும். நான் எனக்கு என்னால் முடிஞ்சாலும் நான் சாப்பிட்டேன். தொட்டுக்க வந்து லஞ்சில் நான் குறை வைக்கக்கூடாதுன்னு நான் நினச்சிட்டேன். ஏன்னா பிரேக்ஃபாஸ்ட் கட் பண்ணுறோம், டின்னர் எடுத்து நான் சொல்கிறேன். ஸோ அதனால் 2 விஷயம் இருக்கிறதுனால லஞ்சில் நான் குறைபாடு வைக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு நல்லா சாப்பிட்டு இன்னொன்று என்ன பண்ணேன்னா, அது சாப்பாடு அவ்வளோதான். தொட்டுக்க நீங்கள் என்ன சாப்பிடுவோம். நான்வெஜ்னா சொல்லவே தேவையில்லை, நம்ம நிறைய தான் சாப்பிடுவோம். அதனால் குழம்பு கம்மியாக ஊற்றிக்கிட்டு
மட்டனை எவ்வளோ எடுத்துக்கங்க, சிக்கன் எவ்வளோ எடுத்துக்கங்க. பீஃப் நான் ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன், எனக்கு பிடிக்காது. அவ்வளோ. சரி, ஃபிஷ்லாம் பண்ணால் நல்லா வறுத்த மீன் சூப்பராக இருக்குமே, அதை எப்படி விட்டீங்க? அதான் மேட்ரு. வறுத்த மீனே தொடல, வறுத்த மீனே தொடல. கொல்லா எங்கள் அம்மா வந்து நான் தலையும் வாழையும் குழம்புல போட்டுட்டு மிச்சம் எல்லாம் பேசி வருமானு சொல்கிறேன். நான் வறுக்காத எல்லா மீனும் குழம்புல போட்டுன்னு சொல்லி குழம்பு மீனாக தான் சாப்பிட்டேன். குழம்பு மீனாக தான் சாப்பிட்டேன். மீன் குழம்புல மட்டும் வறுத்த மீனே சாப்பிடல, குழம்பு மீனாக சாப்பிட்டேன். இவ்வளோண்டு ரைஸ் எடுத்துட்டு நிறைய மீன் வச்சு சாப்பிட்டீங்க. அவ்வளோதான், ஃபுல்லாக மீன் பரப்பி வச்சிருவேன். அவ்வளோதான், தட்டு முழுக்க மீனாக தான் இருக்கும், சாதமே தெரியாது. அப்படி சாப்பிட்டோம். ஓகே, அப்படி சாப்பிட்டேன். வெஜிடபிள்னு வரப்ப என்னெல்லாம் சேர்த்துக்கிட்டீங்க? பிடிக்காத நீங்க எதெல்லாம் சாப்பிட ஆரம்பிச்சீங்க? என்ன வீட்டில் சமைக்கிறாங்களோ அந்த வெஜிடபிள் சமைக்கிறாங்களோ எல்லாம் சாப்பிட ஆரம்பிச்சிட்டேன். பாவக்காய் முதல்ல சாப்பிட ஆரம்பிச்சிட்டேன். எனக்கு அதுவுமே ஓகே, டேஸ்ட் ஓகே, பிடிக்க ஆரம்பிச்சிச்சு. ஓகே, அடுத்தது என்ன? ஈவினிங் வந்துட்டு டீ காஃபி அதெல்லாம் கட் பண்ணிட்டீங்க. அதுக்கு பதிலாக எதுவும் எடுத்துக்கிட்டீங்களா? அப்பயும் பூஸ்ட் தான் பூசுவேன், இப்போ அதை ஃபுல்லாகவே கட் பண்ணிட்டேன். ஆமாம், அந்த டைமில் வந்து அந்த டைமில் மட்டும் நான் என்ன பண்ணுவேன்னா சுகர் ஃப்ரீ பிஸ்கெட் இருக்கும், இருக்கும். ஸோ அந்த பிஸ்கெட் வந்து டேஸ்ட்லெஸ்ஸாக இருக்கும். டீயில் தொட்டு சாப்பிட்டா நல்லா இருக்கும். ஆக்சுவலி டீயில் தொட்டு சாப்பிட்றதுக்கு அந்த பிஸ்கெட் வாங்கினது, ஆனால் சும்மா சாப்பிட ஆரம்பிச்சேன். அது சுகர் ஃப்ரீ. ஆக்சுவலாக அது வந்துட்டு அதுவுமே வந்துட்டு வெயிட் போடும். ஆனால் நம்ம பண்ணுற ப்ராசஸ்க்கு வயிற்றுக்கு ஏதாவது கொடுக்கணுங்கிறதுக்காக நான் சாப்பிட்டேன். எப்போவாச்சும் எடுத்துப்பீங்க? எப்பயாச்சும்னா இல்லை, எப்பயாச்சும் 2 பிஸ்கெட் சாப்பிடலாம், அவ்வளோதான். அது நம்ம மனசு கேட்காது. கம்பல்சரி கிடையாது. ஆனால் கம்பல்சரி கிடையாது, தோணுச்சுன்னா 2. ஆமாம். ஓகே, அது தவிர வேற என்ன ஈவினிங் ஸ்நாக்ஸாக எடுத்துக்கிட்டீங்க? இந்த நிறைய பேர் இந்த சுண்டல் வச்சு வேக வச்சு எடுக்கிறது அந்த மாதிரிலாம் பண்ணுவாங்களே. கடலை, நிலக்கடலை, சோளம். நிலக்கடலை, சோளம்லாம் கிடைக்கல எனக்கு. நிலக்கடலை நிறைய சாப்பிட்டீங்க? நிறைய சாப்பிட்டேன். வறுத்த அம்மா வந்து வாங்கி வச்சு வறுத்து நானே வீட்டிலேயே அம்மா வறுத்து கொடுத்தாங்க, நான் சாப்பிட்டேன். கடலை நிறைய சாப்பிட்டேன். அது வந்து குட் ஃபேட்டுன்னு சொன்னாங்கன்னு சொல்லிட்டு, சரி நம்ம பேட் கொலஸ்ட்ரால் நிறைய போச்சுனாலும் குட் ஃபேட் நமக்கு வேணும், அதனால கடலை இது பண்ணுவேன். அதுக்கடுத்து டின்னர் அதுதான் கொஞ்சம் கிரிட்டிக்கல். எங்கள் அம்மா செய்ய வைக்கிறதுக்குள்ள நான் பட்ட பாடம் எனக்கு தான் தெரியும். ஏன்னா எல்லா நாளும் சப்பாத்தி தான் சாப்பிட்டேன். சப்பாத்தி செய்ய வைக்கிறதுக்கு நானே பெசிட்டு இருந்தேன். நீ சாப்பிட்ற 2 சப்பாத்திக்கு எல்லாம் பெசைய முடியாது சொல்லிட்டேன். ஏன்னா 2 சப்பாத்தி தான் சாப்பிட்டேன். 3 சப்பாத்தி மேக்ஸிமம், 2 தான் இல்லைனா அது சாப்பிட்டேன். அது தொட்டுக்கு என்னன்னா வந்து எங்கள் அம்மா தக்காளி தொக்குன்னு வைப்பாங்க. தக்காளி தொக்குல வெங்காயம், டொமேட்டோ, அப்புறம் பச்சை மிளகாவா, பச்சை மிளகா ஆட் பண்ண பச்சை மிளகாலாம் கிடையாது, மிளகாத்தூள், மஞ்சத்தூள், உப்பு, பூண்டுலாம் போட்டு வைப்பாங்க. கிரேவி வச்சா அது நிறைய ஆயில் கண்டென்ட்லாம் வரும், இதில் நிறைய இருக்காது. அதனால தக்காளி தொக்கு ஒரு நாள் செஞ்சால் அது 2 நாள் வந்துடும். அந்த மாதிரி ஒரு நாள் செய்ய வச்சு சப்பாத்தி தான் சாப்பிட்டேன். ஒரு வெஜிடபிள் குருமானா நான் இல்லை, எனக்கு எங்கள் அம்மா செய்யறது பிடிக்கும். உங்கள் அம்மா மேபி வெஜிடபிள் குருமா நல்லா செஞ்சாங்கன்னா நீங்கள் சாப்பிடுங்க. சாரி, நம்ம அம்மா தானே வீடியோ பார்க்குறது சொல்லுங்கள். இல்லை, ஆக்சுவலாக நீ வெஜிடபிள் குருமா நல்லா செஞ்சில, அதனால கேட்டேன். ஒருவேளை அதெல்லாம் எடுத்து அது நம்ம அது இன்னொரு இதில் பேசுவோம். ஓகே, இப்போ வெயிட் லாஸ் பற்றி பேசுவோம். ஓகே, அது நான் அப்புறமா வெயிட் லாஸ் ஆகிட்டேன்னு எனக்கு ஃபில் ஆனதுக்கப்புறம் 75 kg இருந்தேன். இப்போ தான் 70 kg தொட்டேன். 75 kg வந்ததுக்கு அப்புறமேட்டு நான் வந்து என் விருப்பத்துக்கு நான் சமைக்கிறேன்னு சொல்லி நான் சமையல் கற்றுக்கிட்டு நான் பண்ண ஆரம்பிச்சு தான் சமையல். அது முன்னாடி வரைக்கும் எனக்கு சமைக்க தெரியாது. சரி, தோசை தான் வந்து தெரியும். இப்போ நான் காலைலனா இட்லி, அதுக்கப்புறம் இடையில வந்து ஃப்ரூட்ஸு, அதுக்கப்புறம் வந்துட்டு ரைஸ், கொஞ்சம் காய்கறி, வறுத்த இதெல்லாம் எதுவும் சாப்பிடாம அப்படியே குழம்புல போட்டு அப்படியே சாப்பிட்றது. எண்ணெயை மேக்ஸிமம் எவ்வளோ கண்ட்ரோல் பண்ணணுமோ அவ்வளோ கண்ட்ரோல் பண்ணேன். என் ஸ்கின்னுக்கு ஆகும் கூட. நைட்டுக்கு அப்போ சப்பாத்தி எப்படி ஆயில் போடாமல் சுட்டிங்களா? ஆமாம், அவ்வளோதான். டேரெக்டாக கல்லில் போடுங்க, 2 பட்டுங்க, கருப்பு கலர் லைட்டாக வந்ததுமே சுட்டுட்டோம், அவ்வளோதான் முடிஞ்சு. ஓகே, அவ்வளோதான். சிம்பிள் டயட் தான். சிம்பிள் டயட் தான், இது எல்லாருமே ஃபாலோ பண்ணலாம். ஆனால் என் ஃப்ரெண்டுக்கிட்டே நான் சொன்னேன், அவங்க வந்து எப்படா பண்ணேன்னு கேட்டாங்க. நான் நிறைய தடவை சொல்லிட்டேன், ஆனால் என்னால் ஃபாலோ பண்ண முடியும். அது என்னன்னா அவங்க வீட்டில் எப்படி செய்கிறாங்கன்னு நமக்கு தெரியாது. நம்ம வீட்டில் வந்து நான் இறங்கி கொஞ்சம் அம்மாவோட செஞ்சேன். எங்கள் அம்மா கொஞ்சம் கோஆப்ரேட் நான் பண்ணேன், அதனால எனக்கு எங்கள் அம்மா வந்து கோஆப்ரேட் பண்ணாங்க. ஸோ அந்த மாதிரி நீங்களும் வீடியோ பார்க்குற நீங்களும் யாராச்சும் வந்து டயட் இருக்கணும் அப்படி ஆசைப்பட்டீங்கன்னா வீட்டில் சமையலில் நீங்கள் கொஞ்சம் ஈடுபடுங்க. அப்போ தான் உங்களுக்குமே சமைக்கும் போது சம்டைம் பசி ஆறிடும், வயிறு வந்து ஃபில் பண்ணிடும். சமைச்சிட்டு சாப்பிட்டோம்னா கொஞ்சம் வயிறு ஃபில் பண்ணிடும். அது நான் ஃபீல் பண்ணேன் கிச்சனில் போய்ட்டு. ஓகே,